காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பார்வையிட்டார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனை அடுத்து மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் அணைக்கு வரும் உபரி நீர் அனைத்தும் அப்படியே திறந்து விடப்படுகிறது. இதனால் காவிரி கரையோர பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவிரி கரையோர பகுதிகளில் 900 பேர் அரசு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் சுமார் 1,80,000 கனடி தண்ணீர் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்டு அந்த வெளியேற்றப்பட்ட நீர் காவிரி ஆற்றின் இரு கரையிலும் உள்ள தாழ்வான பகுதியில் குடியிருந்த வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்து மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதில் குமாரபாளையம், பவானி, ஈரோடு, கொடுமணி போன்ற பகுதிகளில் தாழ்வான பகுதியில் காவிரி கரையில் தாழ்வான பகுதியில் குடியிருப்பு தண்ணீர் புகுந்து பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த பாதிக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து சாய்வு கூறி அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் தங்கமணி மற்றும் இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியிலே இவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியிலே கலந்து